ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெகா உஷா வைப்ஸ். குட் மார்னிங். ஸோ வந்து நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 2-3 டே வந்து நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக என்னோட டே vlog வந்து போடாமல். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வெயிட் கெய்னிங் ஃபுட்ஸ் எனக்கு நிறைய ப்ரிஃபர் பண்ணி நிறைய பேர் கேட்டிருந்ததுனால வந்துட்டு அதை மட்டும் நான் வந்து கரெக்டாக பிக் பண்ணி உங்களுக்காக நான் எடுத்து போட்டிருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு டே ரொட்டீனோட vlog தான். ஸோ ஒரு டே நான் எப்பயும் வந்துட்டு வியானுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் லஞ்சாகவும் அண்ட் டின்னராகவும் என்ன கொடுக்குறேன் அப்படின்ற மூணையும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்ல, இதுல பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான இருக்கக்கூடிய ஃபுட்ஸா இருக்க போது. பிளஸ் நீங்க கேட்ட வெயிட் கெய்னிங் ஃபுட்ஸுமே இதுல வந்து மென்ஷன் ஆகி தான் நான் சொல்ல போறேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அண்ட் லஞ்சுக்கு அண்ட் டின்னருக்கு எப்படி ஒரு வெயிட் கெயினுக்கு நம்ம வந்து ஃபுட்டு கொடுக்க போறோம் அப்படின்றத இந்த vlog ஃபுல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த vlog வந்து ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ என்னென்ன ஃபுட்டு, என்னென்ன டிப்ஸ், அதுல எது வந்து வெயிட் கெய்னிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது எல்லாமே நான் வந்துட்டு இந்த vlogல வந்து உங்களுக்கு கிளியரா சொல்ல போறேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்றதுக்காக தான் நான் இப்போ வந்திருக்கிறேன். ஸோ என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லிட்டேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு யூஸ்வலாக நம்ம எதாக இருந்தாலும் புது டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணுறதுக்கு கரெக்டான டைம் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும். ஸோ நான் வந்து அவனுக்கு புதுசாக ஒரே ஒரு வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறேன். வியானுக்கு புதுசாக ஒரு ஃபுட்டு வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அந்த ஃபுட்டு வந்துட்டு அவனுக்கு சூப்பராகவும் இருக்கணும், ஈஸி டைஜஷனாக இருக்கணும், வெயிட் கெய்னிங்காக இருக்கணும் அண்ட் நல்லா வந்து ஒரு கால்சியம், கார்போஹைட்ரேட் எல்லாமே நிறைஞ்சிருந்தா தான் வந்து ஒரு வெயிட் கெயின்கே ஒரு ஹெல்த்தியான வெயிட் கெயினாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் சூஸ் பண்ணியிருக்கிறது தான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்துட்டு ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜவ்வரிசி தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ஜவ்வரிசியை வந்து நம்ம எப்படி வியானுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது நான் ஆல்ரெடி ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நான் வந்துட்டு இதை வந்து ஊற வச்சிட்டேன். கரெக்டாக 3 ஹவர்ஸ் ஆகுது நான் அதை ஊற வச்சு. ஸோ அப்போவே நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா இதை வாஷ் பண்ணிட்டு ஒரு 3 ஹவர்ஸ் நல்லா சோக் பண்ணி வச்சிட்டேன். ஸோ மார்னிங் எந்திரிச்சதுமே நான் வந்துட்டு சோக் பண்ணி வச்சிட்டேன். இதை நல்லா ஊறிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸ். நல்லா அந்த பாருங்க அமுக்குனாலே இது வந்து இதாகிற மாதிரி நல்லா ஊறிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு 3 ஹவர்ஸ் வந்து ஊறினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இதை செய்ய முடியும். இல்லை அப்படின்னா அது வந்து குக் ஆகுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதுக்காக நம்ம ஈஸியாக வந்து சோக் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பிரேக்ஃபாஸ்ட். ஏன்னா நம்ம இனிஷியலாக கொடுக்கறதுனால வந்துட்டு அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்ல லைட்டாக அப்படி எப்படி சொல்றது சிம்பிளாக எப்படி கொடுக்குறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வியானுக்கு செட் ஆனதுக்கப்புறம் இதில் நிறைய ஹெல்தி டிஷ்ஷஸ் இருக்கு. அது எல்லாமே நான் போடுறேன் என்னோட vlogல. ஸோ மறக்காம எல்லா வீடியோஸுமே நீங்க பாருங்க. இதை வந்து ஊற வச்சிட்டேன்னா இதை திரும்ப கீழே ஊத்திட்டு ஒரு பியூரா ஒரு தண்ணி மட்டும் நான் அதில் ஃபில் பண்ணிக்கிறேன். இன்னொரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து நான் வந்து ஒரு பவுலில் மாற்றிடுறேன். ஒரு பேனு எதுலனாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் நல்லா தண்ணி ஊற்றிடுறேன். இதில் ரொம்ப நேரம் வேகும், கொஞ்சம் நிறையவே தண்ணி ஊற்றணும். ஸோ நல்லா இந்த மாதிரி தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ நான் இப்போ வந்து இவனுக்கு வந்து 7 மந்த்ஸ் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி புது டிஷ்ஷஸ் எல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 7 மந்த்ஸ் ப்ளஸ் அப்படின்னா 7th மந்த் டிஷ் மட்டும்தான், 7th மந்த் பீப்புளுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ 7 மந்த்ஸ் பேபிலேருந்து நீங்கள் 3 இயர்ஸ் பேபி வரைக்குமே நீங்கள் வந்து இந்த ஃபுட்டை வந்து நீங்கள் கொடுக்கலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா உளுந்தங்கஞ்சி ரெசிபி வந்துட்டு என்னோட பையன் 1 இயர் ஆகுது, 2 இயர் ஆகுது, கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக என்னோட ஃபர்ஸ்ட் பையனுக்கு 3 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. நான் அவனுக்கு இப்போயும் அது கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்களும் தாராளமாக அந்த 3 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அந்த உளுந்தங்கஞ்சி கொடுக்கலாம் அண்ட் நம்மளுமே அதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ யாராவது அந்த உளுந்தங்கஞ்சி வீடியோ, வெயிட் கெயின் வீடியோ பார்க்க மறந்துருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்துட்டு ஒரு பேனில் வச்சிட்டோம். இதை வந்து அடுப்பில் வச்சிடலாம். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சிருங்க ஒரு 5 மினிட்ஸ். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இதனால கண்ணாடி மாதிரி வர வரைக்கும் இதை நல்லா நம்ம வந்துட்டு வேக வைக்கணும். இது என்னடா கையில புதுசா வச்சிருக்கேன்னு பாக்குறீங்களா? இது வந்து எனக்கான டயட் ஃபுட்டு. அந்த கோதுமை புட்டு இது வந்து ஆக்சுவலா. ஸோ நான் வந்து ரைஸ் கொஞ்சம் வந்து கம்மி பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ மார்னிங் நம்ம யூஸ்வலா நம்ம எல்லாருமே சாப்பிட்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இட்லி, தோசை இதே மாதிரி தான் சாப்பிட்டுட்டே இருப்போம். ஸோ அதுக்காகவே நான் வந்துட்டு 1 வீக் நோ இட்லி, தோசை அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு, ஸோ நேத்து வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ராகியில சேமியா, ஸோ இன்னைக்கு வந்துட்டு இந்த கோதுமை புட்டுல கோதுமை மாவுல புட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ இது என்னோட டயட்டுக்காக நான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ நீங்க யாராவது சாப்பிடாம இருந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும் கோதுமை புட்டுன்றது. ஸோ வியானுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கொதிச்சதும் கொஞ்சம் நம்ம சிம்ல வச்சிடலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிடலாம். அது நல்லா கண்ணாடி மாதிரி வரணும். ஸோ இன்னும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டோம்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். நல்லா இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வந்துடும். இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா கை விடாம கிண்டணும் இந்த டைம்ல, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா இந்த திக்கா வந்துருச்சு, எனக்கு தெரிஞ்சு இது போதும்.
இதை அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம முதல்ல இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சுக்கலாம். ஃபில்டர் வச்சுட்டு அந்த மீது வேகாம இருக்கும் பாத்தீங்களா ஜவ்வரிசி. ஆக்சுவலா ஜவ்வரிசி நம்ம வந்து குழந்தைக்கு கொடுக்குறப்போ நல்லா வெந்துருக்கணும் அந்த ஜவ்வரிசி. அதுக்காக தான் நம்ம வந்து ஃபில்டர் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு இப்படி பண்ணீங்க அப்படின்னா இந்த திப்பியெல்லாம் இங்கே ஸ்டக் ஆயிடும். கீழே நம்ம அந்த ஃபில்டர் மட்டும் நம்மளுக்கு வந்துடும். காமிச்சர் இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து கஞ்சி மாதிரி வந்திருக்கும். ஸோ இது வந்து ஜவ்வரிசி கஞ்சின்னு சொல்லுவாங்க. நம்ம போக போக நம்ம வந்துட்டு இதில் நிறைய வந்து ரெசிபிஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். இது வந்து வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்துட்டு உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறேன் அப்படின்றனால நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் இதை ப்ரிஃபர் பண்ணுறேன். நீங்கள் ஆல்ரெடி கொடுத்து செட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டின்னரில் கூட நீங்கள் வந்து இதை கொடுக்கலாம். ஸோ 1 வயசு குழந்தைங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இதில் நீங்கள் வந்து கொஞ்சமாக வெல்லமோ இல்லைன்னா வந்து பனகற்கண்டோ சேர்த்து கூட நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம். நான் இவனுக்கு எதுவுமே சேர்க்கல, அப்படியே தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதை அப்படியே அவனுக்கான ஃபீடிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், வியானோட சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு இது வந்து ரொம்பவே ஒரு பிடிச்ச ஒரு ரெசிபி, இந்த மாதிரி கஞ்சி எல்லாம் நம்ம கொடுக்கறது. ஸோ நீங்க வந்து உங்க குழந்தைங்க சப்போஸ் 7 மாசத்துல கொடுக்க மறந்துருந்தீங்க அப்படின்னா எந்த மந்தா இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா இந்த ரெசிபி வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி சூப்பரான ரெசிபிஸ் வந்து நிறைய பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகவும் டின்னருக்காகவும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் எல்லாமே நான் கண்டிப்பா போட போறேன். ஸோ அதே மாதிரிதான் மத்தியானத்துக்கும் ஒரு சூப்பரான டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி இருக்கு. ஸோ லஞ்ச் செய்யறதுக்கு வந்துட்டோம். ஸோ நான் ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தேன், நான் வந்துட்டு வியானுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான அண்ட் இன்னைக்கு பார்க்க போற எல்லாமே வந்துட்டு வெயிட் கெயின் ஆகக்கூடிய ரெசிபியாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ஒரு லஞ்ச் வந்து வெயிட் கெயினுக்கு நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணக்கூடிய என்னென்ன ஐட்டங்கள் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் மெயினாக வந்து என்ன எடுத்துருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பச்சைப்பயிர், கிரீன் கிராம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பச்சைப்பயிர் வச்சு தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு லஞ்சு செய்ய போகிறோம். ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட அண்ட் நல்ல வெயிட் கெயினுக்கு ஹெல்ப் ஆகக்கூடிய ஒரு விஷயமும் இதுதான். இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நல்ல ஒரு தவால போட்டு இதை கொஞ்சம் லேசா நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறேன். ஸோ கடாய் வச்சிருக்கேன். ஸோ எனக்கு தேவையான அளவு மட்டும் நான் போட்டுக்கிறேன். நான் ஆல்ரெடி வியானுக்கு வந்துட்டு பச்சை பயிர் வந்துட்டு நான் பியூரியா அவனுக்கு கொடுத்துருக்கிறேன். ஸோ பியூரியா அவனுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பச்சை பயிர் ஒரு தடவை நான் கொடுத்துருக்கிறேன். யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்னோட டெய்லி பிளாக்ல இருக்கும், போய் கண்டிப்பாக போய் பாருங்க. இமேஜஸ் நான் வெளியவே போட்டிருப்பேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் என்ன ரெசிபின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்றதுக்காக தான் இமேஜஸ் வெளியே தம்ப்நெயில்ல போட்டிருப்பேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ பியூரியா கொடுத்து அவனுக்கு ஓகே ஆனதுனால தான் நான் அடுத்த ஸ்டெப் அதுக்கு லஞ்சுக்காகவே நான் அதை வந்து எடுத்துட்டு வருவேன். அதே மாதிரி தான் எல்லா விஷயமுமே. இன்னைக்கு மார்னிங் நம்ம கொடுத்த அந்த ஜவ்வரிசியும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் கஞ்சியா கொடுத்து அது ஓகே வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அது லஞ்ச் என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம எடுத்துட்டு போவோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக தான் நம்ம வந்து பேபிஸ்க்கு எடுத்துட்டு போகணும். ஸோ இது கொஞ்சம் லேசா நல்லா வறுக விட்டுருவோம். நல்லா வறுத்து இந்த மாதிரி ஒரு வாசனை வந்துருச்சு. ஸோ இதோட நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்குவோம். இப்போ வந்துட்டு அப்படியே ஒரு பவுல்ல இல்லை எதுலையாவது நீங்க மாத்திக்கோங்க. மாத்திட்டு தண்ணி ஊற்றி இதை ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஊற வைக்க போகிறோம். நான் தேவையான அளவு ஒரு ரைஸும் எடுத்துருக்கிறேன். ஸோ அதையும் வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வைக்க போகிறோம். இந்த பருப்பும் ஒரு 20 மினிட்ஸ் ஊற வைக்க போகிறோம். 20 மினிட்ஸ் ஊறிடுச்சு. வியானும் எந்திரிச்சாரு. இன்னைக்கு விசில் சத்தம் கேட்கறதுக்கு முன்னாடி எந்திரிச்சாரு, தச்சித்தோட சத்தம் கேட்டுட்டு. சரிம்மா, சரி அவருக்கு வந்து லஞ்ச் வந்து பண்ணிடலாம் நம்ம. ஸோ நான் இது வந்து 20 மினிட்ஸ் இது ரெண்டுமே நல்லாவே ஊறிடுச்சு. ஸோ ஊர்னதை நான் வந்துட்டு ஒரு குக்கர்ல மாத்திக்கிறேன். இந்த பச்சை பயிறு அதையும் வந்துட்டு குக்கர்ல மாத்திக்கிறேன். இதோட நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக என்ன கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த கேரட்டும் இந்த பொட்டேட்டோவும் நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த கேரட் பொட்டேட்டோ நம்ம ஆட் பண்றதுனால வெயிட் கெயின் இன்னும் நல்லாவே இருக்கும். யூஸ்வலா பொட்டேட்டோல கேரட்ல இதுலலாம் வந்துட்டு கார்போ அதிகமா இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு ஹெல்தி வெயிட் கெயினா இருக்கும் அப்படின்றதுக்காக கேரட் கொஞ்சம் பொட்டேட்டோ கொஞ்சம் ஆட் பண்றேன். இதுல தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். பச்சை பயிர் வேகிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊத்திக்கோங்க. இதுல கொஞ்சமா மிளகும் சீரகமும் சேர்க்கிறேன். நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்திருக்கோம் அப்படின்றதுக்காக கொஞ்சமா வந்துட்டு ஒரே ஒரு சின்ன பூண்டு சேர்க்கிறேன்.
சின்னதா அந்த பூண்டு மட்டும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதான். இதை அடுப்புல வச்சுட்டு கரெக்டா ஒரு 7 விசில் எடுத்து முடிஞ்சது எடுத்தோம்னா சூப்பரா ரெடி ஆயிடும். நல்லா விசில் அடிச்சிருச்சு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி செக் பண்ணலாம். நல்லாவே வெந்துருச்சு. சரிம்மா, நல்லா வந்து நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம வியானுக்கு ஃபீட் பண்ணிடலாம். அவ்வளோதான், வியானுக்கு சூப்பரான லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ஹெமி அண்ட் ரொம்ப ஹெல்தியான லஞ்சும் கூட, நல்ல ஒரு வெயிட் கெயினுக்கு யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான லஞ்ச் ரெசிபி. ஸோ மறக்காம உங்க குழந்தைங்களுக்கு நீங்க இதை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ பச்சை பயிர்ல நிறைய சத்து இருக்கு அண்ட் கேரட் பொட்டேட்டோ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சமா இதுல நெய் சேர்த்து கூட உங்க குழந்தைக்கு கொடுக்கலாம். அது கூட வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ சூப்பரான டின்னர் ரெசிபியும் அடுத்து நம்ம பார்க்கலாம். ஹாய், டின்னர் பண்ணுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் டின்னர் பண்ணுறதுக்கு வந்துட்டோம். ஸோ மார்னிங்கே நான் மென்ஷன் பண்ணிட்டேன், இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம வந்து வெயிட் கெயினுக்கான ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வெயிட் கெயினுக்கான பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தாச்சு, லஞ்ச் பார்த்தாச்சு, அண்ட் இப்போ வெயிட் கெயினுக்காக நம்ம பண்ணக்கூடிய டின்னர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் அக்கா டின்னர் ரெசிபிஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிங்க. டின்னர் ரெசிபிஸ் செப்பரேட்டாக போட முடிஞ்சாலும் செப்பரேட்டாக போடுறேன். என்னோட எல்லா டெய்லி விளாக்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டு அண்ட் லஞ்ச் அண்ட் டின்னரோட சேர்த்து தான் இருக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் நீங்கள் டின்னர் அதுலேயும் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு அவங்க நான் செய்ய போகிற டின்னர் வந்துட்டு அவன் வந்து ஸ்டொமக் ஃபுல்லாக இருக்கணும் அண்ட் வெயிட் கெயினுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கணும். அண்ட் அவன் வந்து நல்ல ஒரு தூங்கினா தான் நான் வந்துட்டு நிம்மதியாக தூங்கி மார்னிங் எழுந்திரிச்சு நான் வேலை பார்க்க முடியும். அதனால அவனுக்கு நல்ல ஒரு ஸ்லீப் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு டின்னர் தான் பண்ண போகிறோம். ஸோ வாங்க என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுட்டேன். ஸோ இதில் வந்துட்டு நான் கொஞ்சமாக அன்சால்டட் பட்டர் மட்டும் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வந்து நெய் கூட வந்து சேர்த்துக்கலாம். இதோட நெய் இல்லைனா எதனால நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக கீ சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நைட் டைம் கீ சேர்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் கீ சேர்க்கலாம். நம்ம வந்துட்டு அப்படியே குழந்தைய தூங்க வைக்க போகிறது கிடையாது. கொஞ்சமாக விளையாட வச்சுட்டு தான் தூங்க வைக்க போகிறோம். அதோட நான் எடுத்துருக்கிறேன் ரவை. ஸோ இந்த ரவையை கொஞ்சம் ஒரு ஆட் பண்ணிடலாம். இந்த பட்டரோட நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம நெய் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா செம்ம ஸ்மெல் வரும். நான் வியானுக்கு வந்துட்டு அந்த நெய்யோட டேஸ்ட் வந்து எப்பயுமே வந்து ரொம்ப ஹைலைட்டடாக தெரியுமே அப்படின்றதுக்காக நான் வியானுக்கு வந்துட்டு நெய் கொடுக்கறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு 8-9 months ஆனதுக்கப்புறம் அவனுக்கு வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இப்போதைக்கு வந்து அன்சால்டட் பட்டர் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கிறேன். ஸோ ரவை நம்ம கொஞ்சம் குவான்டிட்டியாக ஆட் பண்ணாலே போதும், நிறையா வந்துடும். இது கொஞ்சம் நல்லா கோல்டனாக வந்து இது வந்து ப்ரௌன் ஆகட்டும். நல்லா இதாகிட்டு செம்ம ஸ்மெல் வருது, சூப்பராக இருக்கு. ஸோ நம்ம இதோட என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த ரவை வந்துட்டு கட்டி இல்லாமல் உடச்சி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வேகட்டும். இது வேகிறதுக்குள்ள இது வேகட்டும். ஸோ அதுக்குள்ளே நான் வந்துட்டு என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த ஆப்பிள் வந்துட்டு நான் எனக்கு தேவையான அளவு மட்டும் கட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து யூஸ்வலாக நம்ம எப்படி கொடுப்போம்னா பீல் பண்ணி தானே கொடுப்போம். ஸோ அதே மாதிரி இந்த ஆப்பிளை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து பீல் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து இந்த சாட்டர்டே வந்துட்டு நான் லைவ் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தேன். ஸோ நிறைய பேர் அக்கா என்னக்கா லைவ் லேட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பி ஆக்சுவலாக. சரி நம்மளுக்காக ஒரு 3 o'clock நான் வருவேன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி உட்காந்துருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் இந்த வீக்கோட லைவுமே ஆக்சுவலாக ரொம்பவே நல்லா போச்சு. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. பட் எனக்கு எல்லாரோட ஒரு கான்வர்சேஷன் வைக்கவுமே எனக்கே கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஆப்பில் வந்து நல்லா கிரேட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆப்பில் வந்து நான் நல்லா கிரேட் பண்ணிக்கிறேன், துருவிக்கிறேன். ஸோ இந்த வீக்குமே சாட்டர்டே நீங்கள் மறக்காமல் லைவ் வாங்க. நம்ம நல்லா நிறையா கான்வர்சேஷன்ஸ் வச்சுக்கலாம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலாக அந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் உங்கள் கூட வச்சுருந்தது, பேசினது, அது எல்லாமே எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஹாப்பி ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு நியூ மாம்ஸ் நிறைய பேருக்கு ரொம்ப டம்ப்டான மாதிரியா ஃபீலிங் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சும்மா வாங்க, உங்கள் சிஸ்டர் தான் நான், கான்வர்சேஷன் வச்சுக்கோங்க. நல்லா ஒரு ஹாப்பி அண்ட் ஹெல்தி கான்வர்சேஷன் மாதிரி வச்சுக்கலாம் நம்ம. ஸோ நான் ஆப்பிள் வந்து கிரேட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துருக்கிறேன். செம்மையாக ஜூஸியாக இருக்கு ஆக்சுவலாக ஆப்பிள். அது கொஞ்சம் வேகட்டும் ரவை. நம்ம என்ன பண்ண போறோம்னா இது வந்து
ஒரு 30% வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ஆப்பிளையும் நம்ம உள்ள ஆட் பண்ணிக்க போறோம். ஆப்பிளையும் ஆட் பண்ணி நல்லா இது பண்ணி விட்டுட்டு வேணும்னா கொஞ்சம் வாட்டர் ஊற்றிட்டு ஆக்சுவலாக இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவை எந்த ஃபுட்டாக இருந்தாலுமே லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொடுங்க. இது நல்லாவே கிரேட்டாக இருக்குன்றதுனால நான் வந்து ஸ்மாஷ் மட்டும்தான் பண்ண போகிறேன். ஸோ இதை அப்படியே கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சிடலாம். அப்படியே ஒரு 5 to 5 மினிட்ஸே போதும். ஏன்னா ஆப்பிள் நல்லாவே கிரேட்டர்னால ஈஸியாகவே குக் ஆகிடும், அதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ இது கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். நம்ம வந்துட்டு 7 months பேபிக்கு கொடுக்க போகிறதுனால நம்ம வந்துட்டு இதில் 7 months பேபி கொடுக்க போகிறதுனால நான் அப்படியே வந்து ஸ்மாஷ் பண்ணியே நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து இதே ரெசிபி வந்து நீங்கள் 6 month பேபிக்கும் கொடுக்கலாம். ஸோ 6 month பேபி கொடுக்குறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா ஒரு தடவை பிளெண்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். பிளெண்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ ஆப்பிள் வந்துட்டு ஆக்சுவலாக நல்லாவே குக் ஆகிடும். நம்ம குக் ஆகாமல் ராவாக கொடுத்தா கூட ஆப்பிள் ஒன்றுமே ஆகாது. நல்லா அவங்களுக்கு வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே கொடுத்துட்டோம் அப்படின்றதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. ஸோ இதே மாதிரி நான் நிறைய ரெசிபிஸ் ஆக்சுவலாக அப்லோட் பண்ணணுன்னு இருக்கேன். ஸோ மறக்காமல் எல்லா வீடியோஸுமே பாருங்கள். டின்னருக்கு நான் செப்பரேட்டாகவும் நீங்கள் கேட்ட மாதிரி நான் வீடியோஸ் போடுறேன். இந்த ஆப்பிளோட நீங்கள் வேறு என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பனானா சேர்க்கலாம், இந்த மாதிரிலாம் நீங்கள் சேர்க்கலாம். ஸோ நைட் டைமில் ஆப்பிள் சேர்க்கலாமா, பிளட் சுகர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்கும். நான் சொல்கிறேன், நான் கண்டிப்பாக சேர்க்கலாம். ஆக்சுவலாக எங்களோட டாக்டர் ஆக்சுவலாக ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கீயுமே ஆப்பிளுமே வந்துட்டு ரொம்ப பெரிய டைஜஷன் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. அண்டு குழந்தைங்கள நம்ம வந்துட்டு அவங்க தூங்க போகிறதுக்கு ஒரு 2 hours முன்னாடியே தான் நம்ம வந்துட்டு டின்னர் கொடுக்க போகிறோம். அப்படின்ற பட்சத்தில் நான் உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு பிளட் சுகர் லெவலில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எந்த ஒரு சான்சஸுமே கிடையாது. ஸோ ஒரு 5 minutes வெயிட் பண்ணுவோம். அது வெந்ததும் நான் உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக குக் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஸ்மாஷ் கூட பண்ண தேவையில்லை. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஆப்பிள் கூட செம்மையாக வந்து இது உள்ளே இருக்கிறதே தெரியல, அந்த அளவுக்கு சூப்பராக குக் ஆகிடுச்சு. ஸோ இதை அப்படியே வந்துட்டு அவனுக்கு இந்த பேனில் மாற்றிட வேண்டியதான். இது வந்து சைடில் வந்து எங்களுக்கு சப்பாத்தி ரெடி ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான், வியானோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வியானும் எந்திரிச்சு சாரிங்க வியானோட டின்னர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ வியானும் எந்திரிச்சிட்டாரு. வியானே ஃபர்ஸ்ட் வந்து டேஸ்டிங் அவருக்கு. அந்த டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அடுத்து வாய் திறப்பாரு. வியானே ஐயாக்கு டேஸ்ட் பிடிச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி சூப்பரான ரெசிபிஸ் நம்ம வந்து எவ்ரிடே பார்க்கலாம். எவ்ரிடே இதே மாதிரி வியானுக்கு நான் கொடுக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர் இதுதான் வந்து நான் வந்து டெய்லி விளாக்ஸாக போட்டுட்டு இருக்கேன். ஸோ யாராவது 6 monthக்கான பார்க்க மறந்துட்டீங்க அப்படின்னா வியான் ஃபுட் 6 to 7 months சொல்லி கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக போய் பாருங்க. இது 7 monthsக்கான ஃபுட்டோட விளாக்லேயே இது நான் பிளேலிஸ்ட்லேயே நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போய் பாருங்க. என் குழந்தை எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது, நான் என்னதாக்கா பண்றது, ஏதாவது ரீசன்ஸ் இருக்கும், ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு வை உங்க பேபி வந்து சாப்பிட மாட்டாங்க, என்ன ரீசன்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் போட்டுட்டு இருக்கேன். அதுக்காகவே ஜெகா உஷா வைப்ஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.